பல நூற்றாண்டுகளுக்கு முன் காவிரி ஆற்றின் ஒரு கிளையான பவானி ஆறு அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றங்கரையில் பசுமையும் மனித உழைப்பும் சந்தித்த இடம்தான் ஈரோடு. அந்த காலத்தில் ஈரோடு ஒரு பேரரசு அல்ல, ஆனால் வணிகத்தின் இதயம். வடக்கிலிருந்து உப்பு, தெற்கிலிருந்து மிளகு, கிழக்கிலிருந்து பருத்தி, மேற்கிலிருந்து குதிரைகள் எல்லாம் வந்து சேர்ந்த இடம் ஈரோடு. அதனால்தான் மக்கள் சொன்னார்கள், ஈரோடு எப்போதும் ஓடும் சந்தை என்று. காலம் நகர்ந்தது. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல அரசர்கள் வந்தார்கள். பலர் ஆட்சி செய்து போனார்கள். ஆனால் ஈரோடு மட்டும் நிலைத்திருந்தது. ஏன் தெரியுமா? இங்கு உள்ள பெரிய மாரியம்மன், காசி விஸ்வநாதர், பெரிய சிவன் கோயில், இந்த ஆலயங்கள் மக்களின் நம்பிக்கையை காலம் கடந்து காத்தன. ஈரோடு வணிக நகரம் மட்டுமல்ல, ஆன்மீக நகரமும் கூட. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் ஈரோடு அமைதியாக இருக்கவில்லை. சுதந்திர சிந்தனைகள், தேசபக்தி உரைகள், போராட்ட குரல்கள் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டன. பெரியார் ஈ.வே. ராமசாமி இந்த மண்ணில்தான் சிந்தனைகளுக்கு தீப்பொறி கொடுத்தார். அதனால் ஈரோடு ஒரு சிந்தனை நகரமும் தான். பிறகு வந்தது கைத்தறியின் பொற்காலம். ஈரோட்டில் நெய்யப்பட்ட வெள்ளை வேட்டியும் சேலையும் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் புகழ் பெற்றது. ஒவ்வொரு நூலிலும் உழைப்பும் நேர்மையும் வாழ்க்கையும் நெய்யப்பட்டது. அப்போதுதான் ஈரோடு அழைக்கப்பட்டது தமிழ்நாட்டின் டெக்ஸ்டைல் சிட்டி என்று. மஞ்சளின் மனம் கமழும் மாநகரம், மஞ்சள் மாநகரம் என தலை நிமிர்ந்து நிற்கும் ஈரோடு. இன்று ஈரோடு ஒரு பரபரப்பான நகரம். ஆனால் அதன் அடியில் ஒரு ஆழமான வரலாறு தூங்குகிறது. காவிரி கரை, மஞ்சளின் மனம், சந்தை வீதிகள், கோயில் மணி சத்தம், கைத்தறி இயந்திர ஓசை எல்லாம் சேர்ந்து ஈரோடு சொல்கிறது, நான் காலத்தை கடந்து வாழும் நகரம் என்று